1 டிகிரி மின்சாரம் உயர்ந்தால் சென்னை நகரத்திற்கு மட்டும் இருக்கக்கூடிய மின்சார தேவையில நாளைக்கு திடீர்னு மழை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடம் ஒன்று சென்னை போன்ற நகரங்களில் ஒன்று வராது. புறநகர பகுதிகளில் என்ன ஆகும்னா போதுமான அளவுக்கு மேலேயே மின்சார கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். ஆமாம், எங்களுக்கு அதை பற்றி ஒரு குற்றச்சாட்டே இருக்கு. சார், சமீப நாட்கள்ல தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல, குறிப்பா சென்னையில நிறைய இடங்கள்ல மின்வெட்டு அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா புதிய அரசோட நிர்வாக அலட்சியத்தன்மை தான் காரணம் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. மற்றொரு தரப்பினர் புதிய அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படின்னு பொதுவா விமர்சனங்கள் வைக்கப்படுது. இதுல அரசியல் காரணம். புதிதா பதவியேற்றிருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கம் பதவியேற்றோனே போட்ட முதல் கையெழுத்து 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. மின்வாரியத்துறைக்கு இது எந்த வகையில ஒரு சிக்கலை ஏற்படுத்தும்? அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த கடனை சுமையை ஏற்றிக்கொள்ள முடியுங்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏற்கனவே 32,000 கோடி வரைக்கும் நம்ம நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்கு. இப்போ அந்த 500 யூனிட் கூடுதலாக கொடுக்கறதுனால டெண்டர் முறைகேடு காரணமா மின்வாரிய அதிகாரிகள் 2 பேர் பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க சார். இது கடந்த கால அரசுல ஏதோ ஒரு கண்டுக்காம விட்ட ஏதோ ஒரு விஷயத்த புதுசா வந்திருக்க அரசாங்கம் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? இன்றைக்கு நடுவண மின் அமைச்சகமானாலும் நாடாளுமன்றமானாலும் எல்லாவற்றையும் தங்கள் கைக்குள்ள வைத்திருக்கிறதுங்கிறது தனியார் மின் உற்பத்தியாளர்கள் தான். அதிலும் குறிப்பாக இந்த காற்றாலை உற்பத்தியாளர்கள், சூரிய ஒளி மின்சார உற்பத்தியாளர்கள், இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைகிறார் தமிழ்நாடு மின்வாரியத்துறையில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற பொறியாளர் திரு காந்தி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீப நாட்கள்ல தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல, குறிப்பா சென்னையில நிறைய இடங்கள்ல மின்வெட்டு அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. பொதுமக்களும் தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. குறிப்பா புதிய அரசோட நிர்வாக அலட்சியத்தன்மை தான் காரணம் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. மற்றொரு தரப்பினர் புதிய அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படின்னு பொதுவா விமர்சனங்கள் வைக்கப்படுது. மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? உண்மையான நிலை என்ன இப்படி ஏற்படுறது? மின்வெட்டு குறிப்பாக புறநகர பகுதிகள், நகர்பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இது போன்ற மின்வெட்டுக்கள் வந்திருக்கு. இது இன்றைக்கு எல்லா காலகட்டங்களிலும் இருக்கக்கூடிய மின்வெட்டு தான். இது மின்சாரத்துக்கு நமக்கு தேவையான அளவுக்கு இருந்தாலும் கூட அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின்சார விநியோகம், மின்சார தேவை, இவைதான் அதுக்கான அடிப்படை காரணம். குறிப்பாக நாம சொல்ல வேண்டும் என்றால் இந்த காலகட்டங்களிலே வெப்பங்கிறது அதிகமாக கூடியிருக்கு. இந்த 2-3 நாட்கள்ல மின்சார வெப்பங்கிறது 3-4 டிகிரிக்கு மேல உயர்ந்திருக்கு. 1 டிகிரி மின்சாரம் உயர்ந்தால் தமிழ்நாடு அதாவது சென்னை நகரத்திற்கு மட்டும் இருக்கக்கூடிய மின்சார தேவையில 150 மெகாவாட்டு கூடும். இப்பொழுது அது இப்போ 4 டிகிரிக்கு மேலே கூடியிருக்கும் பொழுது மின்சார தேவை கூடியிருக்கு. ஆனால் மின்சார சப்ளை போதுமான அளவுக்கு இருக்கு, அதை விட குறைவானது கிடையாது. அந்த இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் மின் தடை ஏற்பட்டிருக்கோ அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மின் பயன் எப்படி இருக்கும் அதை பொறுத்து வரக்கூடிய இடர்பாடுகள். இதுல அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை. அரசியல் காரணம் அதிகரிக்கிறதுனால இந்த தட்டுப்பாடு ஏற்படும். அப்போ ஒரு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏசி போடுவாங்க. சாதாரண மின்மாற்றி ஒன்று வச்சிருந்தாங்களோ இல்லை மின் ஃபீடர்ல இருக்கக்கூடிய ஒரு பீஸ் வயர் இருக்குமானா சாதாரணமா இப்போ ஒரு 100 கிலோவாட்டுக்கு இருந்து 100 வீடுகள் இருந்தா கூட அதுல பாதி மின்சார பளு தான் வரும். எல்லாரும் ஏசி போட மாட்டாங்கன்னு தெரியும். நீங்க லைட்டு நிறைய கூடினா கூட ஒன்றும் பெருசா கூடிடாது. ஆனா ஏசின்னு ஓடும்போது அதனுடைய மின்சார பழு தேவை அதிகம். ஒரு 10 பேர் வந்தாலும் 20 பேர் 30 பேர்னு கூடும்போது அப்போ மின்சாரத்துக்கு இடர்பாடு வரத்தான் செய்யும். அதுல இருக்கக்கூடிய ஃபீஸ் போகத்தான் செய்யும். நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு இடர்பாடு என்னன்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய போதுமான அளவுக்கு தொழிலாளர்கள் கிடையாது. அதுதான் பெரிய குறைபாடு. இப்போ நீங்க ஆவடியிலையோ மற்ற இடத்துல எடுத்தீங்கன்னா ஒரு 6 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் இருக்கார். அப்போ அவர் பார்க்க வேண்டிய ஏரியாங்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல இப்போ ஒரு குறைத்த மின்தடை
சரிப்படுத்திட்டு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு நேரம் ஆகும். இல்லை குறுக்க யாராவது வந்து கூப்பிட்டு எனக்கு எங்கள் இடத்துல போடுங்கன்னு சொன்னால் அவர் மறுத்து பேச முடியாது. அப்போ போகும்போது இடைவெளி இருக்கக்கூடிய காரணங்கள் வருது. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா மின் தேவை கூடுறது. எல்லாருமே ஒரே நேரத்தில் ஏசி போட்டாங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பழு தாங்காது, அல்லது ஃபீஸ் வரும், ஃபீஸ் தாங்காது. ஃபீஸ் போகும், மறுபடியும் ஃபீஸை ரினியூ பண்ணணும். ஃபீஸை ரினியூ பண்ணால் மேன் பவர் வேணும். இந்த தொழிலாளர் போய் தான் செய்ய முடியும். அவர் இப்போ ஒரு பரவலான ஏரியாவுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரே ஆள் தான் இருக்கார். இதனால தான் வரக்கூடிய இடர்பாடுகளை தவிர இது வந்து அரசியல் காரணங்கள் கிடையாது. அரசுக்கு கெட்ட பெயரை உண்டாக்கணுங்கிறதுக்கான காரணமும் இல்லை, அதே மாதிரி தோற்கடிக்கப்பட்டவருக்காக இது செய்யப்பட்ட காரணமும் இல்லை. இது இயற்கையாகவே இருக்கு. இது கடந்த முறை ஒரு ஆட்சி மாற்றம் வந்த போதும் கூட இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஆகையால் இது அப்பப்போ அந்தந்த பகுதிகளில் நடந்திருக்கு. இதை நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய இடம் என்னன்னா, சில பகுதிகள் தான் நடந்திருக்கு. நகரின் எல்லா பகுதியும் மொத்த ஒரு நகரமும் போகல, குறிப்பிட்ட பகுதிகளில் சில பகுதிகளில் மட்டும் இருக்கு. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மின்சாரம் வழங்கக்கூடிய பகுதியில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கோ, கட்டமைப்பு என்ன இருக்கோ, அதுல வரக்கூடிய இடர்பாடுகள் அது. ஆக மின்சார இடர்பாடுங்கிறது ஒரு பகுதியாக இருக்கு. அதனால உண்டு. இப்போ இன்னைக்கு இன்னைக்கு வெப்பம் வந்து அதிகமா இருக்கு. நாளைக்கு திடீர்னு மழை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடம் ஒன்றும் சென்னை போன்ற நகரங்களில் ஒன்றும் வராது. புறநகர பகுதிகளில் என்ன ஆகும்னா மேலே இருக்க இன்சுலேட்டர் வழியாக தான் போகும், ஓவர் ஹெட் லைன் தான் கொண்டு போகும். அப்போ அந்த இடத்துல ஒரு வெப்பம் அதிகமாக இருந்துட்டு திடீர்னு மழை பெஞ்சதுன்னா அப்போ பெரிய அளவில் ஒரு மின் தடை இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும். காலநிலை மாற்றங்களாலும் ஏற்படும். காலநிலை மாற்றங்கள் தான் இதுக்கு காரணம், அடிப்படை காரணம் அதுதான். இன்னைக்கு வெப்பம் கூடிருச்சு, 4 டிகிரி கூடிருச்சுன்னு சொல்ற போது ஏசியினுடைய பயன்பாடு கூடுது. ஏசியினுடைய பயன்பாடு கூடும் போது இருக்கக்கூடிய மின்சாரத்தினுடைய பழு தாங்கக்கூடியதாக இல்லை, அது ஒரு அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த பழு எதிர்பார்த்து நம்ம போடுறது இல்லை. ஒரு 200 மெகா கிலோவாட்டுக்கு வரும் அப்படி கனெக்ட் பண்ணியிருந்தா கூட ஒரு 100 கிலோவாட்டுக்கு தான் டிரான்ஸ்ஃபார்மர் வைப்பாங்க. ஏன்னா 200 கிலோவாட்டுக்கு வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி வீடுகளில் இருக்கக்கூடிய மின்பழு எல்லாம் இப்போ கணக்கிடப்படக்கூடியது. எவ்வளவு வேணாலும் யாரு வேணாலும் கூட்டிகிட்டே போகலாம். ஒருத்தர் 2 ஏசி போடலாம், 3 ஏசி போடலாம், 5 ஏசி போடலாம். அது வந்து மின்சார கட்டணத்திலேயோ மற்ற பகுதியிலும் பாதிக்க செய்யாது. அதனால வீடுகளில் இருக்க மின்பழுங்கிறது கூடும். அப்ப ஏசியினுடைய மின்பழு தான் இந்த இடர்பாடுகளுக்கு காரணம். ஒரே நேரத்தில் எல்லாரும் ஏசி போட்டாங்கன்னா அந்த இடர்பாடு வரத்தான் செய்யும். இல்ல ஒவ்வொரு கோடை காலங்கள்லயுமே இது மின்தடை இது போன்ற காரணம் தொடர்ந்து இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம், புதுசா நடக்கல சொல்றீங்க. சோ அந்த மாதிரியான நேரங்கள்ல இதற்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து அதை எப்படி கையாண்டிருக்காங்க? இப்ப பொதுவா நம்ம ஒரு மாதத்திற்கான மின் உற்பத்தி செய்யப்படுதுன்னா இந்த சம்மர் காலத்துல மட்டும் குறிப்பா அதற்கான கொள்முதல் எதுவும் சிறப்பா வெளிமாநிலங்கள் இருந்து வாங்கப்படுதா, இல்ல கடந்த அரசு அதை எப்படி கையாண்டாங்க, இப்ப இருக்க அரசு அதை எப்படி கையாளலாம் சார்? போதுமான அளவுக்கு மேலேயே மின்சார கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். ஆமா, எங்களுக்கு அதை பத்தி ஒரு குற்றச்சாட்டே இருக்கு. நம்ம தேவைக்கு மேல இன்னைக்கு வந்து ஒரு கூடுதலாக ஒரு 1000 மெகாவாட்டுக்கு மேல ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதனால மின்சாரத்தினுடைய இந்த மின்சார ஒப்பந்தத்தினாலே என்ன ஆகும்னு சொன்னா உங்களுக்கு நிறையான பண இழப்பு ஏற்படும், நட்டம் ஏற்படும். அதை பத்தி நாங்க ஏற்கனவே எழுதிட்டு வரோம். அந்த இழப்பு அது வேற. ஆகையால மின் தேவையை சந்திக்கக்கூடிய அளவிற்கு மின்சார உற்பத்தி இருக்கா, கையில் இருக்கான்னு சொன்னா அதெல்லாம் இருக்கு. அதுல ஒன்றும் தடை இல்லை. அந்த மின் தடைகள் என்பது பொதுவெளி மொத்தமா மின்சார உற்பத்தியில் இல்லாததுனால வந்த தடை அல்ல. அந்தந்த இடங்களில் விநியோக பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பில் ஏற்படுகின்ற தடை, அது எல்லாரும் ஒரே நேரத்தில் பயன்பாடு வருகிறன்றதுனால. இந்த ஒரே பயன்பாடு எப்போ வருகிறது சொன்னா வெப்பம் அதிகமாகும் பொழுது, வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது எல்லாரும் ஒரு குளிர்ந்த நிலையை போகணுன்ற நிலை வரும்போது இது வருது. இது தவிர்க்க முடியாதது. இதுக்கும் அரசுகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஓகே சார், இப்போ புதிதாக பதவியேற்று இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் பதவியேற்றோனே போட்ட முதல் கையெழுத்து வந்து 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மக்களுக்கு ஒரு வகையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் மின்வாரியத்துறைக்கு இது எந்த வகையில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும், அரசுக்கு என்ன ஒரு கூடுதல் சுமை ஏற்படுத்துமா சார்? இதில் ஒன்றும் சிக்கல் ஒன்றும் மின்சார வாரியத்திற்கு ஏற்படாது. ஓகே, ஏன்னா 200 யூனிட் ஃப்ரீ அப்படி இலவசம்னு சொல்லிட்ட பிறகு அதற்கான பணத்தை வந்து அரசாங்கம் தான் கொடுத்தாகணும். அப்ப மின்சார வாரியத்திற்கு அதுக்கு என்ன வித்தா என்ன பணம் வருமோ அந்த பணம் அரசாங்கத்திட்டேருந்து வரும். இப்ப மக்கள்கிட்ட வாங்குறதுக்கு பதிலாக அரசாங்கத்திட்டேருந்து அந்த பணத்தை கொடுக்க போறாங்க. சுமை என்னவென்றால் அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த கடனை சுமையை ஏற்றிக்கொள்ள முடியுங்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மின்சார வாரியத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும். அப்புறம் மின்சார மானியமாக வரக்கூடியதுக்கும் மின்சார வாரியம் ஏற்றுக்கொள்ளும். அப்போ கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் எடுத்தீங்கன்னா
32,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதில் 17,000 கோடிங்கிறது மின்சார மானியத்திற்கானது. இன்னொரு 16,000 கோடி இது மின்சார இழப்பு, மின்சாரத்தில் இருக்கக்கூடிய நஷ்டம் வந்திருக்கு இல்லையா, மின் வாரியத்துடைய நஷ்டத்தை ஏற்றுக்கிறதுக்காக ஒரு 16,000 கோடி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஏற்கனவே 32,000 கோடி வரைக்கும் நம்ம நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்கு. இப்போ அந்த 500 யூனிட் கூடுதலாக கொடுக்கறதுனால இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடியதுலேருந்து இன்னொரு 2,000 கோடி கூடும். ஓகே, இது மட்டும் இல்லை, இப்போ என்னன்னா உச்ச நீதிமன்றத்திலையும் இன்றைக்கு நடுவண் அரசும் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அழுத்தமாக கொடுத்துருக்காங்க. 59,000 கோடிக்கு மின்சார கட்டணத்தை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள்ள நீங்க உயர்த்தி ஆகணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாங்க. அதை எதிர்த்து மறுபடியும் இப்போ வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு. எப்படி போனாலும் அந்த வழக்கு வந்து திரும்ப பெரிய அளவில் ரிலீஃப் கிடைக்காது. இப்போ 59,000 கோடிங்கிறது வந்து ஏற்கனவே மின்சார கட்டணமா வந்திருக்க வேண்டிய நிலுவை கட்டணம். அப்போ அந்த கட்டணத்தை இன்னைக்கு நீங்க மின்சார கட்டணமா ஏற்றணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க மின்சார விற்று வரவுங்கிறது இன்னைக்கு சமீபத்தில் கொடுத்திருக்க கணக்குப்படி 61,000 கோடி தான் மின்சார விற்று வரவு. இப்போ அதே மாதிரி 59,000 கோடினா இன்னும் 2 மடங்கு. அப்போ 3 ஆண்டுகளுக்குள்ள 2 மடங்கு மின்சார கட்டணம். இதை வந்து நிச்சயம் மக்களால் தாங்க முடியாது. ஓகே, அப்போ அந்த கட்டணம் உயரும் பொழுது மாநில அரசு மக்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கட்டண நிலையிலே வைக்கணும்னு சொன்னா இன்னும் பெரிய அளவில் மானியத்தை ஒதுக்க வேண்டி வரும். இன்னைக்கு 17,000 கோடி ஒதுக்குறாங்கன்னு சொன்னா இந்த 2,000 கோடி சேர்த்த 19,000 கோடி ஆகுதுன்னு சொன்னா அதுக்கு அந்த காலகட்டத்தில் என்ன வரும்னு சொன்னா ஒரு 30,000 கோடிக்கு வரும். அப்போ நட்டம்ங்கிறது வந்து இன்னொரு 16,000 கோடி போகும். அப்போ தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. அதை விட இது கூடுதலாயிரும். இப்போ மின்சாரத்துறை ஒரு பெரிய நிதி சுமையாக அரசுக்கு மாறக்கூடிய சூழல்கள் இருக்கு. அதே போல சமீபத்துல டெண்டர் முறைகேடு காரணமா மின்வாரிய அதிகாரிகள் 2 பேர் வந்து பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க சார். இது வந்து கடந்த கால அரசுல ஏதோ ஒரு கண்டுக்காம விட்ட ஏதோ ஒரு விஷயத்த புதுசா வந்திருக்க அரசாங்கம் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணுமா, இல்ல அதற்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன சார்? மின்வாரியத்துறையில அது எப்படி ஒதுக்கப்படுது, எப்படி அதோட டெண்டருங்கிறது ஒப்பந்த புள்ளி. ஓகே, என்னது ஒரு பொருளை கொள்முதல் செய்யறதுனாலும் மின்சாரத்தை கொள்முதல் செய்யறதுனாலும் ஒப்பந்த புள்ளி சொல்லி அதில் பூரமா தேர்வு செய்யப்பட்டு தான் வந்திருக்கணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட இந்த இது என்ன சொல்றது என்னன்னா சோலார் பவர்ல இருக்கக்கூடியதுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு குறைபாட்டை சொல்லியிருக்காங்க. அந்த குறைபாட்டில் ஒரு தலைமை பொறியாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து ஒரு சீஃப் ஃபைனான்சியல் கண்ட்ரோலர், ஒரு கணக்கியல் அதிகாரி, அவரையும் பண்ணியிருக்காங்க. அது இன்னைக்கு பேசியிருக்கும் போது கூட அவர் மேலே சிபிஐ வழக்குகள்லாம் இருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வழக்குகளை பற்றியெல்லாம் இப்போ பேசுவது வந்து சரியா இருக்க முடியாது. நிர்வாகத்தின் ரீதியாக துறை சார்ந்த ஒரு நடவடிக்கை இருக்கு. ஆனால் சாதாரணமாக என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு அரசு மாற்றங்கள் வந்த பிறகு முந்தைய அரசு இப்படி மோசமாக நடந்துச்சுங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் தொடர்ந்தாக வரும். இப்போ கடந்த முறையில் நம்ம பார்த்த போது முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் ஒரு பெரிய ஊழல் மற்றதெல்லாம் இருந்தது. இப்போ அது வந்து துறை சார்ந்த வகையில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அதுக்கு ஒரு பார்வை ஒழுங்குமுறை நடவடிக்கைன்னு ஒரு பார்வை இருந்தாலும் பின்னணியில் வேற ஒரு பார்வையையும் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே சார், புதிதாக தாவேக அரசு பொறுப்பேற்றிருக்காங்க சார். மின்துறையில் இன்னும் என்னென்ன முன்னேற்றங்கள் கொண்டு வந்தால் தமிழ்நாட்டுக்கு அது இன்னும் சிறப்பாக இருக்கும்? உங்களுடைய அனுபவத்தில் அது குறித்த ஒரு சில மின்துறையை பொறுத்தவரையில் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்பது கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை. ஓகே, மின்சார வாரியத்தோட நஷ்டத்தை ஏற்றுக்கணும், மின்சார கட்டணத்தை கொடுத்து அதுக்கு பணம் ஒதுக்கணும், பணம் ஒதுக்கீடு செய்யணுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் மின்சாரத்துறையில மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய பெரிய உரிமை. அதை தவிர புதிய மின் நிலைய உற்பத்தி நிலையங்களை அவங்க போடலாம். அதுக்கான பெரிய முதலீடு வேணும், அதுக்கான காலங்கள் வேணும், அதுக்கான இடங்கள், நிலக்கரிக்கான தொடர்புகள் அதெல்லாம் நிறைய இருக்கு. அது மாதிரியான ஒரு விஷயங்கள் மட்டும்தான் அதில் செய்ய முடியும். ஆக இது எல்லாமே நடுவண மின் அமைச்சகம்தான் பெரிய அளவில் இதை கையாளுறாங்க. எங்களை பொறுத்த வரைக்குமான குற்றச்சாட்டு என்னன்னா இன்றைக்கு நடுவண மின் அமைச்சகமானாலும் நாடாளுமன்றமானாலும் எல்லாவற்றையும் வந்து தங்கள் கைக்குள்ள வைத்திருக்கிறதுங்கிறது தனியார் மின் உற்பத்தியாளர்கள் தான். அவங்க தான் இது எல்லாத்தையும் காட்டி வைக்கிறாங்க. அவங்க தான் அவங்க இஷ்டத்துக்கான கொள்ளையடிக்கிறாங்க. மின்வாரிய நஷ்டத்திற்கு காரணமே தனியார் மின் உற்பத்தியாளர்கள் தான். அதிலும் குறிப்பாக இந்த காற்றாலை உற்பத்தியாளர்கள், சூரிய ஒளி மின்சார உற்பத்தியாளர்கள், அதை தவிர தனியார் கொள்முதல் செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள்,
ஓகே. இவர்களால் மட்டும்தான் அந்த நஷ்டம் வந்திருக்கே தவிர வேற காரணங்கள் இல்லை. அவங்க தான் இந்த நிர்வாகத்தை ஆட்டி வைக்கிறாங்க. சார், தமிழ்நாட்டில் பொதுவாக ஒரு மாதத்தில் எவ்வளவு மின் உற்பத்தி அப்படிங்கிறது இங்கே நடக்குது? நம்ம வெளிமாநிலங்கள்ல இருந்து மின் உற்பத்தியை கடனாக வாங்குறோமா? எப்படி சார் அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது? வெளிமாநிலங்களிலிருந்து நாம் மின்சாரம் வாங்குகிறோம். ஓகே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியாரிடமிருந்தும் மின்சாரம் வாங்குகிறோம். தமிழ்நாடு அரசினுடைய சொந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரம் உற்பத்தி ஆகிறது. இது தவிர காற்றாலைகள், சூரிய ஒளி மின்சாரம் இவை எல்லாமே இங்கே இருக்கு. ஆக மின்சாரம் என்பது இப்போ கிட்டத்தட்ட கொள்முதல் செய்து விற்பனை செய்வது அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இருக்கு. ஓகே. ஏன்னா இன்னைக்கு நம்ம உற்பத்திங்கிறது கூட ஒரு தனி நிறுவனமாக மாறிடுச்சு. இப்போ அந்த நிறுவனத்திடமிருந்து தான் நம்ம வாங்குறோம். அப்போ வாங்கி தான் நம்ம விற்பனை பண்ணுறோம். அதே மாதிரி நீர்நிலைகள் இருக்கக்கூடிய நீர் மின்சாரமும் இருக்குது நம்மக்கிட்ட. ஆக மின்சார உற்பத்திங்கிறது பல்வேறு வகைகளில் இருக்குது. காற்றாலை, சூரிய ஒளி மின்சாரம், அது தவிர எரிக்காற்றை பயன்படுத்துவது, அது நிலக்கரியை பயன்படுத்தக்கூடிய மின்சாரம், அதை தவிர இந்த வெளி மாநிலங்களிலிருந்து வாங்கக்கூடிய சந்தையிலிருந்து வாங்கக்கூடிய மின்சாரம், இப்படி பல பகுதிகள் அதில் இருக்கு. அப்போ மின்சாரத்தை வாங்கித்தான் நம்ம வித்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தனி உற்பத்திங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அது இப்போ எந்த ஸ்டேஜ்ல சார் இருக்கு? தமிழ்நாடு உற்பத்தி பண்றதுன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான உற்பத்தி நிலையங்கள்ங்கிறது நிலக்கரி இருக்கக்கூடிய நிலையங்களை தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே. ஏன்னா நிலக்கரியில் இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தி மட்டும்தான் உங்களுக்கு நிலையான உற்பத்தி. அது 5120 மெகாவாட் நமக்கு இருக்கு. நம்ம மின் தேவைகள்னு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா இன்னைக்கு 20,000 மெகாவாட்டுக்கு மேல. அப்போ அது தமிழ்நாடுடைய அதை மட்டும் போருமானதில்லை. இதை தவிர புனல் மின்சாரம் இருக்கு. புனல் மின்சாரம்னா தண்ணீர் இருக்கிறத நிலையை பொறுத்து தான் அது கொடுக்க முடியும். தண்ணீர் இருந்தாலும் மொத்தமா நம்ம பயன்படுத்திட முடியாது. ஏன்னா பாசனத்துக்கான தண்ணீர் என்பது இருக்கும், பாசனம் இல்லாத நிலையங்கள் இருக்கும். ஆக அது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு நிலையங்கள், உற்பத்தி நிலையங்கள். ஆக முழுக்க முழுக்க நம்புவது என்பது அனல் மின் உற்பத்தியும் பொதுவாக நிலக்கரி மின்சாரம் தான் நமக்கு. அதை தவிர இன்றைக்கு பகல் நேரத்தில் சூரிய ஒளி மின்சாரம் நிறைய நமக்கு கிடைக்குது. இன்னும் கொஞ்ச காலமான நம்ம தென்மேற்கு பருவக்காற்று வந்துட்ட பிறகு காற்றாலை மின்சார உற்பத்தி நமக்கு வரும். காலத்திற்கு தகுந்ததாப்புல அந்த காற்றாலை உற்பத்தியோ அல்லது சூரிய ஒளி மின்சாரமோ அது இயற்கையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, மனித கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது இல்லை. அப்போ அதை மட்டுமே நம்ம எதுவும் செஞ்சிட முடியாது. ஆக முழுக்க முழுக்க நாம வெளி மாநிலங்களிலிருந்து நீண்ட காலத்திலையும் குறுகிய காலத்திலையும் சந்தையிலிருந்து அன்றாட வாங்கக்கூடியவை, இப்படி நிறைய விஷயங்கள்ல நம்ம மின்சாரத்தை வாங்கிட்டு இருக்கோம். அப்போ மின்சாரம் என்பது கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. இதுதான் சுருக்கமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம். நம்ம நிலையங்கள் இருந்தாலும் கூட அவை தனி நிறுவனமாக ஆயிடுச்சு, அவங்க கிட்டேருந்து வாங்குறோம். இப்போ பொதுத்தன்மையில் நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால் 100% மின்சாரம் நமக்கு தேவையாக இருக்குன்னு சொன்னால் நம்மளுடைய சுய உற்பத்திங்கிறது ஒரு 28% இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான உற்பத்தி நிலையங்கள்னு வர்றதுங்கிறது 28% ஒரு ஆண்டு கணக்கில் எடுத்தாக்க. அப்புறம் மத்திய தொகுப்புன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய நிலையங்கள்லேருந்து கூடங்குளம் மாறிய நிலையங்கள், நெய்வேலி மாறி நிலையங்கள்லேருந்து வரக்கூடியவை அது ஒரு 36லேருந்து 33% கிடைக்கும். ஆக இது போக கிட்டத்தட்ட 40%க்கு மேலே தனியார் மின்சாரத்தை வாங்கி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ நாம் நிறைய கொள்முதல் உத்தரவு போட்டிருக்கோம், கொள்முதலுக்கான ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோம். இந்த கொள்முதல் ஒப்பந்தத்தில் ஏகப்பட்ட உள் பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாமே நஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய கொள்முதல் பிரச்சனைகள், அது தனி விஷயங்கள், அது தனியார்ட்டேருந்து நம்ம வாங்கணும். இப்படி தான் கொள்முதல். அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அரசு கட்டமைப்புலேருந்து வர்றது ஒரு 28%, மத்திய அரசினுடைய தொகுப்புலேருந்து வரக்கூடிய ஒரு 30-32%, கிட்டத்தட்ட 40% என்பது தனியாரிடமிருந்து நம்ம கொள்முதல் செய்யக்கூடிய மின்சாரம். இதுதான் இருக்கு. ஓகே சார், மின் தடை இந்த காலத்தில் சமீபத்தில் எதனால் அதிகம் ஏற்படுது, மின்வாரியத்துறை எப்படி மின்சாரத்தை கொள்முதல் செய்கிறாங்க, மின்வாரியத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லியிருக்கீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.